ஆராதிக்கிற தேவன் யாருன்னா, அவர் இந்த மத்தேயுல எழுதின சுவிசேஷம் 18:10 அது ஒரு கீவேர்டாக நம்ம எடுத்துக்கலாம். வாசிப்போம். போதும் சிஸ்டர். ஓகேங்களா? இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, இந்த சிறியரில் ஒருவனையும் அற்பமாக எண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள். இது இப்போ இந்த வசனம் எடுத்தோன்னே என்ன நினைப்பீங்க? இது சின்ன பசங்களை பற்றி ஆண்டவர் சொல்கிறாரு. ஏன்னா ஆரம்பிக்கும் போது இது என்ன ஆரம்பிக்குது? இது அந்த சமயத்தில் இயேசு அவர் சீசர்கிட்டத்தில் வரும்போது சிறு பிள்ளைங்களை ஆசீர்வதிக்கணும்னு சொல்லி அந்த இடத்துல கொண்டு வராங்க. இது சிறு பிள்ளைகளை தான் குறிக்கும் நம்ம நினச்சிருப்போம். ஆனால் தேவனுடைய வார்த்தை அதே வார்த்தை சொல்லுது, சிறு பிள்ளையை போல வசனத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டோம். நம்மளும் சிறு பிள்ளை போல இருக்கணும். தேவனுடைய சமூகத்தில் தேவனுடைய வார்த்தையை கேட்கணும்னு. அதனால் ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்கிறாரு, எந்த ஒரு சிறுவனையும் மற்றவங்கள நம்ம என்றைக்கும் அற்பமாக எண்ணக்கூடாதுன்னு சொல்கிறார். ஏன்னா நம்ம கடவுளுடைய சுபாவமே மற்றவர்களை அவர் என்றைக்கும் அற்பமாக எண்ணினவரே இல்லை. அதுக்கு தான் அந்த வார்த்தை தெளிவாக இருக்குது. மத்தேயு 18:10 நம்மளை படைத்த அந்த தேவன் யாரையுமே அற்பமாக நினைக்க மாட்டார். உதாரணத்துக்கு சொல்லலாம், அவர் காட்டு புஷ்பங்களையும் எதுவுமே இல்லை. இப்போ நம்மளாவது ஆறு அறிவு ஜீவன்கள், மிருகம், நெக்ஸ்ட்டு 5 அறிவு சொல்கிறோம். அதுக்கு கீழே இருக்கிற மரம், செடி, கொடி, இதெல்லாம் என்ன அறிவு இருக்குது? ஆனால் தேவன் சொல்கிறாரு, அந்த காட்டு புஷ்பங்களை கூட அவர் என்ன சொல்கிறாரு? அற்பமான இல்லை, அதையும் நினைக்கிறாரு. எப்படியாப்பட்ட தேவன் அவர்! அவர் ரொம்ப அற்புதமான தேவன். அவருடைய சுபாவங்கள் பார்க்கும்போது அவர் எதையுமே அவருடைய கிரியேட்டில், அவருடைய படைப்பில், இந்த வானமும் சரி, இந்த பூமியும் சரி, இந்த சூரியனும் சரி, நட்சத்திரங்கள் சரி, மிருக ஜீவன்கள் சரி, மீன்கள் சரி, பறவைகளாக இருந்தாலும், மிருக ஜீவன்களாக இருந்தாலும், அது நாட்டு மிருகமாக இருந்தாலும், காட்டு மிருகமாக இருந்தாலும், மிருகத்துக்கே அவர் அற்பமாக நினைக்க மாட்டார். ஒரு செடியை கூட அற்பமாக நினைக்க மாட்டார். இந்த செடியை நான் ஏன் வச்சேன்னு யோசிக்க மாட்டார். அந்த செடியை கூட அற்பமாக எண்ணாத தேவன் அவர். காட்டு புஷ்பங்களை கவனித்து பார்க்கும்போது அது அவளை கவனித்து பாருங்கள், அதை அறுக்கிறதும் இல்லை, உழைக்கிறதும் இல்லை, அதையும் பரமபிதா பிழை போட்டுகிறார். அப்போ அதையும் அவர் அற்பமாக பார்க்க மாட்டார். நெக்ஸ்ட்டு மிருக ஜீவன்கள், ஒரு காக்கா சொல்கிறார், நம்மளை கம்பேர் பண்ணுறாரு அந்த காக்காவோட. நீங்கள் பறவையை பார்த்துருக்கீங்களா? ஆண்டவர் சொல்கிறார் மத்தேயுல எழுதின சுவிசேஷத்தில், பறவையை பாருங்கள், அந்த பறவைகளை விட நம்ம விசேஷித்தவர்கள். அந்த பறவையே அவர் அற்பமாக எண்ணாதவர், நம்மளை எப்படி அற்பமானவர்? நம்ம அவருடைய படைப்பில் எப்பயுமே உன்னதமான ஒரு படைப்பு. அவர் நம்மளை எப்பயுமே அற்பமாக எண்ண மாட்டார். அவர் எப்பயுமே அற்பமாக எண்ணாத தேவன். அவருக்கு யாராக இருந்தாலுமே சரி, ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை, எந்த ஜாதி, எந்த மதம், எந்த மொழி, எந்த இனம், அதெல்லாம் எதுவுமே இல்லை. தேவனுடைய படைப்பில் எல்லாருமே அவர் எல்லாத்தையுமே அற்பமாக எண்ண மாட்டார். நம்மளையும் அற்பமாக எண்ண மாட்டார் அவர். அதுக்கு ரெஃபரன்ஸ் சங்கீதம் 22:24 ஒரு வசனம் படிங்களா? சங்கீதம் புஸ்தகம் 22:24 படிங்க. உபத்திரப்படுவனுடைய உபத்திரவத்தை அற்பமாய் எண்ணாமல் அருவருக்காமலும் தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்து தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில் அவனை கேட்டருளினார். நம்ம ஆண்டவர் எப்படியாப்பட்டவர் பார்த்தீங்களா? அல்லேலூயா. அவர் உபத்திரப்படுகிறவனுக்கு யாராக இருந்தாலும் சரி. இன்றைக்கி நம்ம எவ்வளோ உபத்திரவத்தின் மத்தியில் தான் ஆண்டவரை தேடுறோம். இங்கேருந்து இறங்கி படிக்கட்டிலேருந்து கீழே இறங்கி போனாவே அவ்வளோதான். என்னென்ன உபத்திரம் இருக்கும், வீடு வாடகை கட்டணும், மாதம் முடிய போகுது, வேலை செய்கிறவங்களுக்கு நாளைக்கு போகிறதுக்கு பஸ் பார் இருக்காது, நாளைக்கு எப்படி போகணுன்னு யோசிச்சுப்போம். நிறைய உபத்திரவத்தை கடந்து தான் நம்ம வரோம். ஆனால் நம்மளுடைய உபத்திரவத்தை அவர் எப்பயுமே என்ன பண்ண மாட்டார்? அற்பமாக எண்ணவே மாட்டார். ஏன்னா நம்மளுடைய ஆராதிக்கிற நம்மளுடைய தேவன் அவர் யாரையுமே அற்பமாய் பார்க்காதவர். அவருடைய சுபாவமே அற்பமாய் யாரையும் எண்ணாதவர். ஓகேங்களா? அற்பமாக எண்ணப்பட்டவர்களே அவர் அதிசயமாக, அற்புதமாக, ஆச்சரியமாக, ஆனந்தமாக மாற்றிருக்காரு. அல்லேலூயா. அதில் வேதத்தில் நிறைய பரிசுத்தவான்களை தேவன் எப்படி மாற்றிருக்காரு? ஒரு அற்பமாக எண்ணப்பட்ட தாவீதை அரசனாக்குனார். ஒரு அற்பமாக எண்ணப்பட்ட சாரால ஆனந்த கழிப்பாக மாற்றினார். வயசு சென்ற 98 வயசு அவங்களுக்கு, 88 வயசு அந்த லேடிக்கு, 90 வயசுன்னு வைங்க. அந்த சாராள் அம்மாவுக்கு ஒரு குழந்தை பிறக்குமா? ஓகேங்களா? வாசிப்போமா? ஆதியாகமம் 16:4. தேவன் அற்பமாக எண்ண மாட்டார். அவர் எப்பயுமே அற்பமாக எண்ண மாட்டார். வாசிங்க. ஆதியாகமம் 16:4.
அவன் ஆகாரோடு சேர்ந்தபோது அவள் கர்ப்பம் தரித்தாள். அவள் தான் கர்ப்பவதி ஆனதை கண்டபோது தன் நாச்சியாரை அற்பமாக எண்ணினாள். இந்த இடத்துல ஆகாருடைய சம்பவத்தையும் ஆபிரகாமுடைய மறுமனையாகிய ஆகார் அடிமை பெண்ணுடைய சம்பவத்தையும் சாரோடைய சம்பவத்தையும் இந்த புஸ்தகத்தில் இந்த அதிகாரத்தில் நம்ம வாசிப்போம். இங்கே என்ன இன்சிடென்ட் நடக்குது எல்லாருக்குமே தெரியும். சாரால் வந்து பிள்ளை பிறக்க முடியல, அதனால் நீங்கள் ஆகாரை கல்யாணம் பண்ணீங்க. ஆகார் ஒரு வேளை பிள்ளை பெற்றா நம்ம அது வேலை அந்த பிள்ளையை நம்ம வளர்க்கலாம் இப்படி நினச்சி நல்ல எண்ணத்தோட சொன்ன சாரால அடிமை பெண்ணு, ஒரு எகிப்து தேசத்துலேருந்து புறஜாதியிலேருந்து வந்த ஒரு அடிமை பெண்ணு, விசுவாச தாய், பைபிள் அவங்கள சொல்லி விசுவாச தாய், அந்த தாயை போய் அற்பமான்றாங்க. நம்ம என்ன பண்ணுறோம், எப்பயுமே வந்து தேவன் வந்து ஒரு கண்ணோட்டத்தில் வேறு விதமாக பார்ப்பார். ஆகாருக்கு ஒரு குழந்தை கொடுத்தாரு, சாராளுக்கு கொடுப்பார் கண்டிப்பாக. ஏன்னா அவர் வாக்குத்தத்தம் பண்ணி தான் ஆபிரகாம் அழைச்சார். அல்லேலூயா. ஆனால் அவர் அற்பமாக நினைக்கவே மாட்டார். ஆனால் ஆகார் அற்பமாக நினச்சிட்டாங்க சாரால. ஆனால் தேவன் விடலை. தேவன் சொன்னபடியே, கர்த்தர் சொன்னபடியே சாராளுடைய பேரில் கடாட்சமானார். சாராளை நினைத்தருனார். 99 வயசில் 98 வயசில் சாராளுக்கு உண்மையாக ஒரு குழந்தை ஈசாக்க கொடுத்தாரு. அவங்கள அற்பமாக என்ன ஆகாரை வந்து அற்பமாக என்னாங்க ஆகாரு. ஆனால் சாராளை வந்து ஆனந்தமாக மாற்றிட்டார், அற்பத்தை ஆனந்தமாக ஆக்கிட்டார். ஏன்னா வயது சென்று நான் சந்தோஷமாக இருக்க முடியுமா, மகிழ்ச்சியாக இருக்க முடியுமான்னு கேட்டவங்களையே மகிழ்ச்சியாக்கினார். அற்பமானவர்களை ஆனந்தமாக மாற்றினார் தேவன். நம்பியும் ஆனந்தமாக மாற்றுவார் இந்த வேலையில். அது மாத்திரம் இல்லை, அது வந்து ஒரு சக மனிதர், ஒரு அடிமை பெண் அற்பமாக நினச்சாங்க. அதுவே ஆண்டவர் உல்டாவை மாற்றினார். அடுத்தது இன்னொரு கேரக்டரையும் நம்ம பார்ப்போம். ஆதியாகமம் 29:31. ஆண்டவரே, ஆதியாகமம் 29:31. லேயாள் அற்பமாய் எண்ணப்பட்டாள் என்று கர்த்தர் கண்டு அவள் கர்ப்பம் தரிக்கும்படி செய்தார். ராகேலோ மலடியாக இருந்தாள். இந்த இடத்துல எல்லாருக்குமே தெரியும், இது பெரிய குடும்பம், 4 ஒய்ஃபு, 12 பிள்ளைகளை பெற்ற யாக்கோபு தான். யாக்கோபுக்கு என்னன்னா அற்பமாக நினச்சான். யாரை? லேயால. சொந்த கணவன் தான், அண்ணாளுக்கிட்ட கூட போத்தவல. இங்கே முற்பிதாக்களே இந்தமாரி இருந்திருக்காங்க. அப்போ அண்ணாளோட கதியில் அண்ணா. ஆனால் அவருடைய வீட்டுக்காரன் நேசித்தார், கைவிடலை. ஆனால் நேசிக்க வேண்டிய கணவன் வந்து இங்கே என்ன பண்ணுறாரு, ஆப்போசிட்டாக அற்பமாக நினைக்கிறாரு. தேவன் வந்து அந்த அற்பத்தையும் அதிசயமாக மாற்றினார். அவளை என்ன பண்ணார், முதல்ல 4 பிள்ளைகளை அவளுக்கு கொடுத்தார். ராகேலோ மலடியாக இருந்தாள். கடைசி வரை ராகேலை தேவன் மலடியாக இருக்க வைத்தார். அவளுக்கு ஒரு பாடம் புகுத்தி தான் கடவுள் அவளுக்கு யோசேப்பையும் பெண்ணியமனையும் கொடுத்தார். இந்த வேளையில் நம்மளையும் தேவன் நிச்சயமாக நினைத்தருள்வார். நமக்கும் இல்லாத ஆசீர்வாதங்கள்லாம் நமக்கு மேலே எவனாவது உயர்ந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. கடவுள் நம்மளை உயர்த்துவார். அதுக்கு தான் நம்மளை அழைச்சிருக்காரு, அதுக்கு தான் நம்மளை நடத்துகிறாரு. அவங்க என்ன வேணால் நம்மளை நினச்சிக்கிட்டோம். ஆனால் நம்மளாக இருந்தாவே, மற்றவங்கள அற்பமாக எண்ணாதபடிக்கு இருந்தாவே போதும், கர்த்தர் நம்மளை கண்டிப்பாக உயர்த்துவார். ஏன்னா அவர் யாரையுமே அற்பமாக எண்ண மாட்டார். நம்மளும் மற்றவங்களை யாரையும் அற்பமாக எண்ணக்கூடாது. அவங்க அற்பமாக எண்ணப்பட்டவங்களுடைய வாழ்க்கையை தேவன் மாற்றினார் வேதத்தில். அதே போல் நம்மளுடைய வாழ்க்கையும் வேதத்துலேருந்து நம்ம எடுத்துக்கணும் பாடத்தை. சாரால ஒரு அடிமை பெண் அற்பமாக எண்ணாங்க, அவங்களே ஒரு அற்புதமாய் ஆனந்த கழிப்பாக மாற்றினார். அதேமாரி கணவன், சொந்த கணவன், உண்மையில் இன்றைக்கி நிறைய பேர் வீட்டில் பிரச்சனைகள் இருக்குதா, நான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் கணவனே வந்து அற்பமாக எண்ணுவான்னு நினச்சிங்கன்னா அது ரொம்ப ரொம்ப கொடுமை. ஏன்னா மனைவிக்கு யார் ரொம்ப முக்கியம்? கணவர் தான் முக்கியம். கணவர் தான் நேசிக்கணும். வேதமும் அதுதான் சொல்லுது, ஆண்டவர் அதான் சொல்கிறார், கணவன் மனைவியில் அன்பு கூற வேண்டும் என்று வேதம் சொல்லுது. ஆனால் இந்த இடத்துல உல்டாவாகுது. ஏன்னா அவர் இன்னொருத்தரை நேசித்தார், ராகேலை நேசித்தார். ராகேலை நேசித்ததால் லேயாள் அவருடைய பார்வைக்கு அற்பமாக இருந்தாள். ஆனால் அற்பமாக எண்ணப்பட்டதை நம்ம நினச்சினுப்போம், ஐயோ நான் அற்பமாக எண்ணப்படுறேன்ப்பா, எங்கள் சபையிலே நான் ரொம்ப அற்பமாக எண்ணப்படுறேன், சொந்தக்காரங்க மத்தியில் ரொம்ப அற்பமாக என்ன பண்ணுறேன், எங்களுடைய உற்றார் உணர்பத்தில், என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாராவது ஒருத்தவங்க என்னை அற்பமாக நினைக்கிறாங்க, இல்லை மனைவி கூட கணவன் அற்பமாக நினைக்கலான்னு சொல்லலாம். ஆனால் நம்மளை எல்லாரையும் பார்க்குற எல்ரோய் கண்டிப்பாக அந்த அற்பமாக நினைக்கிற நம்மளை அதிசயமாக மாற்றுவார். அல்லேலூயா. அது சொந்த கணவனாக இருந்தாலும் சரி, நம்மளுக்கு கீழே வேலை செய்கிற அடிமையாக இருந்தாலும் சரி, நமக்கு கீழே வேலை செய்கிறவங்க கூட நம்மளை பேசுவான். அந்த மாதிரி தான் ஆகார் பேசினான் சாரால. ஆனால் அந்த அற்பத்தை ஆனந்தமாயும் அந்த அற்பத்தை ஆச்சரியமாயும் மாற்றினார். இங்கே இப்போ இன்னொன்று வாசிக்க போகிறோம். தாவீது எல்லாருக்குமே பரிச்சயமானது தான். 1 சாமுவேல் புத்தகத்தில் 16ஆம் அதிகாரத்தில் தாவீதை இன்ட்ரோ பண்ணுறாங்க. அவர் வந்து சொந்த அண்ணன்களால், அப்பா அம்மாவால்
வெறுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கைன்னு சொல்கிறாங்க. ஏன்னா எல்லா பசங்களும் இராணுவத்தில் இருக்கானுங்க, இவர் மட்டும் என்ன தப்பு பண்ணாருன்னு தெரில. ஆனால் இவர் எங்கே போயிருந்தார்? ஆடு மேய்க்க போயிருந்தார். ஆனால் இராணுவத்தில் இருந்தவன் செய்ய முடியாததை சாதாரண ஆடு மேய்ச்ச அற்பமாக எண்ணப்பட்ட தாவீது தான் கோலியாத்தையே சாவடிச்சார். இஸ்ரேல் நாடு இன்னைக்கு வரையும் அந்த நாட்டுக்குடைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, டேவிட், கிங் ஆஃப் டேவிட், தாவீதோட இடம், தாவீதின் தலைநகரம் தான் சொல்லுவாங்க. கேபிட்டல் ஆஃப் டேவிட் தான் இன்னைக்கு வரையும் சொல்கிறாங்க. அந்த தாவீதோடைய ஆட்சி, அற்பமாய் எண்ணப்பட்டவனுடைய ஆட்சி அதிசயமாய் ஆண்டவர் மாற்றினார். ஏன்னா அற்பனா நம்ம நினச்சிருப்போம், அற்பமானலாம் எல்லாம் நினைக்கிறாங்கப்பா. ஆனால் அற்பமாக எண்ணப்பட்ட நம்மளை தான் அற்புதமாய் மாற்றுவார், அதிசயமாய் மாற்றுவார், ஆச்சரியமாய் மாற்றுவார், ஆனந்தமாய் மாற்றுவார். இதற்கு எல்லாருமே வேதத்தில் தேவன் உதாரணங்களை நம்மளுக்கு காட்டுறாரு. நம்ம சோர்ந்து போகும்போது இவங்களெல்லாம் நம்ம வாசித்து நம்ம வெலப்படணும். விசுவாசத்தில் ஒரு தேவனை மகிமைப்படுத்தணும். ஏன்னா விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். ஒன்றுமே பண்ண முடியாது. தலைகளில் நின்று தண்ணி குடிக்க முடியுமா? அந்தமாரி விசுவாசம் இல்லைன்னா கடவுளால் எதுவுமே முடியாது. கடவுளால் கூடாத காரியம்னு ஒன்று இருந்ததுன்னா அது விசுவாசம் இல்லைன்னா எதுவுமே பண்ண முடியாது. இப்போ தான் நம்ம பண்ணோம், ஆகாதது எதுவுமே இல்லை, தேவனால் கூடாதது எதுவுமே இல்லை, அவரால் எல்லாமே முடியும். ஏன்னா அவர் எவர்லாஸ்ட் கிங். அவர் தான் வானத்தையும் பூமியும், வனாதி வானங்களையும் பூமியும் பூமியில் உள்ள அதில் உள்ள நிறைவையும் சமுத்திரத்தையும் வானத்தை ஆராய்ச்சி பண்ணி அவனால் இன்னும் சயின்டிஸ்டால் இன்னும் ஃபுல்லாக கண்டுபிடிக்க முடியல. எவ்வளையோ கிரகங்கள், எவ்வளையோ கோள்கள் இருக்குதுன்னு சொல்கிறான், அதுவும் அவனால் கண்டுபிடிக்க முடியாது. இந்த பூமியில் இருக்கிற உயிரினங்களையும் அவனால் கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா லட்சக்கணக்கான உயிரினங்களை அவர் படைச்சிருக்காரு. மனுஷனுடைய அறிவு கெட்டாத உயரத்தில் அவர் படைச்சிருக்காரு. இன்னொரு பார்ட்டு சமுத்திரம், கடலை நம்ம அசால்ட்டாக நினச்சிருக்கோம். ஆனால் வேதத்தில் யாத்ராகம புஸ்தகத்தில் மோசே தெளிவாக சொல்கிறார், 6 நாளைக்குள்ளே வானத்தையும் பூமியும் சமுத்திரத்திനും அதில் உண்டான எல்லாவற்றையும் உண்டாக்கின கர்த்தர் என்று. ஏன்னா அந்த இடத்துல அதை மென்ஷன் பண்ணுறாரு. ஏன்னா சமுத்திரம் அது ஒரு பொக்கிஷம், அதில் ஆழம். இன்றைக்கி வரையும் சமுத்திரத்தோட ஆழத்தை யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாது. இதுக்கப்புறமும் யாராலும் கண்டுபிடிக்க முடியாது. அது கடவுளுக்கு மட்டும்தான் தெரியும், நம்மளால் முடியாது. ஏன்னா நம்மளுடைய அறிவு குறை உள்ளது தான், என்றைக்குமே அது குறை உள்ளது தான். அதனால் அற்பமாக எண்ணப்பட்ட நம்மளை நிச்சயமாக வேதத்தினுடைய அடிப்படையின்படி நம்மளை அற்புதமாக மாற்றுவார், ஆனந்தமாக மாற்றுவார், அதிசயமாக மாற்றுவார், ஆச்சரியமாக மாற்றுவார். இதற்கு உதாரணமே நம்ம தான். 1 கொரிந்தியர் எழுதிய புஸ்தகம் இல்லைங்க, 1 அது முடிஞ்சிச்சுங்க. நீ 1 கொரிந்தியர் எழுதிய நிருபம் 1ஆம் அதிகாரம் 28வது வசனம். இப்போ இவங்க எல்லாரையும் பார்த்துட்டு வந்தோம். வேதத்தின் அடிப்படையில் சாரலோட உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தில் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். அதுக்கு முன்னாடி இருக்கிற வசனம் பாருங்க. நீ ஆமென். ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமான என்னை தெரிந்து கொண்டார். பலமுள்ளகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமான என்னை தெரிந்து கொண்டார். ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி பைத்தியத்தையும், பலமுள்ளகளை வெட்கப்படுத்தும்படி பலவீனமான நம்மையும், பைத்தியம் பலவீனமான நம்ம, அதுக்கு கீழே தான் 28வது வசனம் சொல்லுது, அற்பமாய் எண்ணப்பட்ட நம்மை தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. இதுதான் ரொம்ப நான் ஷாக்கானேன். சரி, சாராளுக்கு அவங்க விசுவாச தாய் வாக்குத்தத்தம் பண்ணிட்டாரு. ஆபிரகாம் பேசி தானே வந்தார், கடவுள் பேசணுன்னே ஆபிரகாம் வந்தார். அதேமாதிரி லேயாள் யாக்கோபுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்துட்டாரு, நீ போ உன்னை தேசமாக்குவேன்னு. அவங்களும் வாக்குத்தத்தம் பெற்றவங்க. தாவீது எங்கேயோ ஆடு மேய்ச்சிருந்தார், ஆனால் அவரை தேடி போய் அபிஷேகம் போச்சு. ஆனால் நம்மளை என்ன பண்ணோம், நம்மளை தாயின் கருவில் உருவாகும் முன்னே அவர் அற்பமாய் எண்ணப்பட்ட நம்ம வீட்டில் தள்ளப்பட்டிருப்பாங்க, அற்பமாக இருப்போம், கனவுளால் அற்பமாக தள்ளப்பட்டிருப்போம், வேலை ஸ்தலத்தில் நம்மளை அற்பமாக தள்ளியிருப்பாங்க, எல்லா இடத்துலையும் அற்பமாக தள்ளுற கூட்டம் தான் இது. எப்பயுமே அற்பமாக தள்ளின்னு இருக்கிற கூட்டம் தான். ஆனால் நம்மளையும் தேவன் என்ன சொல்கிறாரு, அற்பமாக எண்ணப்பட்டவைகளை தேவன் தெரிந்து கொண்டார். சாராளை தெரிந்து கொண்டவர், லேயாளை தெரிந்து கொண்டவர், தாவீதை தெரிந்து கொண்டவர், நம்மளையும் தெரிந்து கொண்டார். அதனால் நம்மளும் என்ன எப்படி இருக்கணும்னா, மற்றவர்களை அற்பமாக எண்ணாதபடிக்கு நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும். ஓகேங்களா? ஆனால் நம்மளுடைய தேவனுடைய சுபாவம் எப்பயுமே மாறாது. அவர் யாரையும் அற்பமாக எண்ண மாட்டார். அவருடைய பார்வையில் மிருக ஜீவன்களும் நம்மளும் மிருக ஜீவன்களோடு நம்ம விசேஷமானவர்கள். ஆனால் அவருடைய பார்வையில் அந்த மிருக ஜீவனங்களையும் அவர் காப்பாற்றுறார். கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கு உணவளிக்கிறவர். அல்லேலூயா. எப்படியாப்பட்ட நம்ம யோசிச்சு பார்த்துருக்கோமா? நம்ம வீட்டில் ஒரு கோழி கத்தினா கூட, ஒரு நாய் கத்தினா கூட நம்ம சாப்பாடு வைக்கிறதுக்கு யோசிப்போம்.
இறக்கமாக இருக்கிறதுக்கு யோசிப்போம். ஆனால் காக்கை அப்போ தான் கொஞ்சம் அந்த குட்டி போட்டிருக்கு, அந்த குட்டி தேவனை நோக்கி கூப்பிடுதான். அதை அவர் கேட்டு அது அற்பமாக இல்லை. ஆனால் நம்ம பார்வையில் என்னது, புறா வந்தால் புறா வளர்ப்போம், கோழி வளர்ப்போம், ஆடு வளர்ப்போம், நமக்கு பணத்தரதெல்லாம் வளர்ப்போம். அற்பமாக என்னப்பட்ட அந்த காக்காவை யாராவது வளர்ப்போமா? வீட்டில் வச்சு வளர்ப்போமா? வளர்க்கவே மாட்டோம். ஆனால் அந்த அற்பமாக என்னப்பட்ட காக்கை குஞ்சு கூப்பிட்டா கூட அவர் என்ன பண்ணுறாரு? பதில் தராரு. அதனால் நம்முடைய தேவனுடைய சுபாவம் என்றைக்குமே மறந்துடாதீங்க. அவர் யாரையுமே அற்பமாக எண்ண மாட்டார். நம்ம எல்லாரையுமே அவர் விசேஷமாக தான் பார்க்குறாரு. விசேஷமாக பார்த்தவங்களுடைய லிஸ்ட்டை நம்ம பார்த்தோம். சாரால வந்து விசேஷமாக ஆக்குனார், அற்பமாக இருந்தவங்கள ஆனந்தமாக்குனார். லேயால அற்பமாக இருந்தவங்கள ஆச்சரியமாக்குனார். தாவீது அற்பமாக இருந்தவனை நல்ல ஒரு கிங்காக மாற்றினார். அந்த லிஸ்ட்டில் நம்மளும் வந்திருக்கோம். அல்லேலூயா. நம்மளும் அற்பமாக எண்ணப்பட்டவங்க தான், வீட்லேயும் சரி எங்கேயும் சரி. நான்லாம் படிக்காதவங்க, உண்மையிலே படிக்காதவன். எனக்குலாம் தமிழும் எழுத தெரியாது, படிக்க தெரியாது. கர்த்தருடைய மகிமைக்காக சொல்கிறேன். நான் படித்ததை வந்து 10th டிஸ்கண்டினியூ. 8th வந்து நான் ஆர்டிஓவில் போயிட்டு ஒரு சர்டிஃபிகேட் வாங்கணும்னு போனேன். 8th கருணை அடிப்படையில் பாஸ் பண்ண வேணாம், 9th கருணை அடிப்படையில் பாஸ் பண்ண வேணாம். 2 சர்டிஃபிகேட்டு கொடுத்தா ஆர்டிஓ என்னை உதைப்பான். அதனால் அவனுங்க சொல்லி அனுப்பிச்சிட்டானுங்க, நீ போப்பா பேட்ஜ் இல்லாமல் ஆட்டோ ஓட்டுன்னு. அல்லேலூயா. அந்தமாரி வரலாறுலாம் நிறைய இருக்குது எனக்கு. நான் வந்து பேசுகிறேன்னா உண்மையிலே ஆச்சரியமாக இருக்குது. அது கர்த்தருடைய சுத்த கிருபை தான், வேறு எதுவுமே இல்லை. நான் என்றைக்கு எனக்கு தெரியும், என்னை பற்றி எனக்கு தெரியும் பர்சனலாக. நான் என்றைக்கு ஞானஸ்நானம் எடுத்து வெளில வந்தனோ அப்போ தேவனுடைய கிருபைகளும் தேவனுடைய வரங்களும் தேவனுடைய அனாதி அன்பும் என்கிட்ட கிரியை செஞ்சு நான் பார்த்தேன். ஏன்னா பைபிளில் ஆக்காக்கி எனக்கு தெரியாது, ஆதாம் யாருன்னா தெரியாது, ஏவாள் யாருன்னு தெரியாது, ஏசு கிறிஸ்து யாருன்னு தெரியாது, பர்த்தீம் யாருன்னு தெரியாது. ஆனால் ஆண்டவருடைய அந்த வசனம் சொல்கிறபடி நாணிகளை வெட்கப்படுத்தும்படி இந்த பைத்தியமான எண்ணெயும் நம்மளையும், உங்களையும் சொல்கிற கோச்சிக்காதீங்க, நம்ம ஆண்டவருடைய பார்வையில் பைத்தியமாக இருந்தாலும் சரி நம்மளையும் தேவன் தெரிந்து கொண்டார். உண்மையிலே காட் கிரேஸ் தான். நான் பைபிள்லாம் வாசிக்கிறது, தமிழ் வாசிக்கிறதே காட் கிரேஸ். நான் என்னுடைய இது வந்து ஒரே ஒரு குட்டி சிரிப்புக்கு தான் சொல்கிறேன். அப்போ வந்து பாஸ்டருடைய சர்ச்சுக்கு போவோம் எல்லாம் சின்ன வயசில். போகும்போது அங்கே பாஸ்டர் வந்து ஒரு ஜப குறிப்பு ஏத சொல்கிறாரு, எல்லோரும் எழுதி கொடுங்கப்பான்னு. நானும் ஒரு ஜப குறிப்பு எழுதி கொடுத்துட்டேன். ஆனால் நல்ல வேறு அவங்க பாஸ்டர்கிட்ட போகல. அவங்க பாஸ்டர்கிட்ட போயிருந்தால் ஃபஸ்ட் அடி பாஸ்டருக்கு, 2வது அடி எனக்கு. எப்படியா ஃபஸ்ட் அடி பாஸ்டருக்கு வச்சிருப்பாரு, இங்கே வா, யார் அவன், உங்களை வச்சிருப்பாரு, 2வது என்ன வச்சிருப்பாரு கூப்பிட்டு. ஏன்னா எங்கள் அப்பா குடிக்கி செபிக்கி சோமண்ணாவுடைய அன்பு பிள்ளைக்கு அண்ணா பிள்ளை என் நண்பர்கள் யாரும் மறக்க மாட்டானுங்க. அப்படிப்பட்ட எழுதப்பட்ட எழுதின நான் இன்னைக்கு நின்று தமிழை பற்றி பேசுகிறேன், தமிழ் பைபிளை பற்றி படித்து பேசுகிறேன்னா இது உண்மையிலே என்னுடைய சுய நாணமோ எங்கள் அப்பாவுடைய கல்வியோ எங்கள் அம்மாவோட கல்வியோ. எங்கள் அப்பா படிச்சிருக்காரு, எங்கள் அம்மா சுத்தமாக படித்ததே இல்லை. எங்கள் வீட்டில் என் தம்பி ஒண்டி தான் காலேஜ் போயிருக்கான், நானாக படிக்கலை. 10th அதான் சொன்னேன், 10th டிஸ்கண்டினா பார்த்துங்க. தமிழே எங்கள் அப்பா குடிக்கினா அப்போ நீங்கள் பார்த்துங்க, எங்கள் அப்பா குடிக்கிறாருன்ற எது தெரில. அப்படியாப்பட்ட எண்ணை கூட கடவுள் பயன்படுத்துகிறாரு. அதற்காக தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். உண்மையாகவே அவருடைய யாரையும் அற்பமாக எண்ணாதவர் என்னையும் அற்பமாக எண்ணல, என்னையும் தாயின் கருவில் தெரிந்து கொண்டார். அதற்காக தேவனுக்கு நான் கொடான கோடி நன்றி சொல்கிறேன். இதுதான் நம்மளுடைய கடவுள். எப்பயுமே அற்பமாக யாரையும் எண்ண மாட்டார். அற்பமாக இருந்தவர்களுடைய வாழ்க்கையை அற்புதமாக, அதிசயமாக, ஆனந்தமாக, ஆச்சரியமாக மாற்றினார், நம்மையும் மாற்றினார். ஆனால் நம்மக்கிட்ட இப்போ என்ன எதிர்பார்க்குறாருன்னா நம்ம யாரையும் அற்பமாக எண்ணக்கூடாது. அதுதான் தேவன் நம்மக்கிட்ட எதிர்பார்க்குறாரு. ஏன்னா இயேசுவை பின்பற்றும்படி நம்ம வந்திருக்கோமா, இல்லை இயேசு வந்து ஆராதிச்சுட்டு போகும்படி வந்திருக்கோமா? இல்லை. அவர் சொல்கிறார், என்னை பின்பற்றும்படி ஏன் பின்னாடி வாங்கன்னு சொல்கிறார். தன் சிலுவை சுமந்து என்னை பின்பற்றுங்கன்னு சொல்கிறாரு. உங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா சர்க்குணராக இருக்கிறது போல் நீங்களும் பூரண சர்க்குணராக இருக்கணும்னு நம்ம ஆண்டவர் விரும்புகிறாரு. இதுக்கு ரெஃபரன்ஸான வசனம் ரோமர் 8:29 படிங்களேன். எவ்வளோ நேரம் ஃபஸ்ட்டு டைம். தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு, இதை நோட் பண்ணுங்க, தம்முடைய குமாரனுடைய இயேசுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன் கொடுத்திருக்கிறார். இந்த வசனத்துலேருந்து என்ன நம்மளுக்கு தெரியுது, படிக்கும் போதே தெரியுது. இயேசு நமக்கு அண்ணனாக இருக்கார், சகோதரராக இருக்கார். நம்ம சகோதரிகள் யாராக இருந்தாலுமே அவர் முதற் பேரானவர். எதில்? உயிர்த்தெழுதல்ல.
அவர் தான் முதல்ல ஏந்தார். வேறு யாராவது இருந்தாங்களா? ஆதாம் ஏந்தாரா? இல்லை, ஆச்சரியமாக பார்க்குறீங்க. ஆண்டவர் ஒருத்தர் தான் உயிர் திறந்தார், முதற் பேரானவர். அவர் முதல் பலனானவர், அவரே முதன்மை ஆனவர், அவரே என்ன சொல்கிறது, முதற் பலனானவர். அவர் தான் பிதாவாகிய தேவனுக்கு அவரே முதல் பலனானவர். அந்த தேவனுக்கு யூக்கலா சாயலுக்கு ஒப்பாவதற்கு யாராவது ஒத்துப்பாங்களா? நீங்களே சொல்லுங்கள். ஒரு வேலை செய்கிற, இப்போ அம்பானிக்கிட்ட வேலை செய்கிறவன், ஏய் அம்பானி பார்த்து நீ இந்த மாரி தான் ஆகணுண்டான்னு சொல்லுவானா? வாய்ப்பே இல்லை. அல்லேலூயா. ஆனால் நம்மளுடைய ஆண்டவர் அற்பமாக எண்ணப்பட்ட நம்மளை அவர் அற்புதமாக அதிசயமாக ஆச்சரியமாக மாற்றினாலும் மற்றவர்களை அற்பமாக எண்ணாதபடிக்கு நம்மளை இருக்க சொல்கிறாரு. அதுக்கு தான் அந்த வசனம் எடுத்தேன். அவருடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு நம்மை முன்குறித்திருக்கிறார். அல்லேலூயா. நம்ம தயவு செய்து அதான் சொல்கிறேன், எனக்கு ஆண்டவர் இடைப்பட்டார். இந்த வார்த்தை எனக்கு என்னன்னு தெரியல, காட் கிரேஸு. இன்னமும் கொஞ்ச நாளாக ஏதேதோ தாட்டு ஏதேதோ வருது. அதுக்காக தேவனுக்கு நான் கொடான கூடிய நன்றி சொல்கிறேன். ஏதேதோ வருது இல்லை, ஆனால் கண்டிப்பாக நிச்சயமாக அது கடவுள் தராருன்னு தான் நம்புகிறேன். ஏன்னா நல்ல வெளிப்பாடுகள் கடவுள் தராரு. அல்லேலூயா. என்ன திடீர்னு இந்தமாரி அற்பமாக, அப்போ நான் உண்மையிலே உணர்ந்தேன், அப்பா நான் யாரையும் அற்பமாக எண்ணாதபடிக்கு எனக்கு உதவி செய்யுங்கப்பா. என்னை விட மேலே இருந்தாலும், மேலே இருக்கிறவங்கள நம்ம ஈஸியாக அற்பமாக எண்ண மாட்டோம். ஆனால் நம்ம விட கீழே இருக்கிறவங்கள ரொம்ப ஈஸியாக க்ளீன் அவுட் பண்ணுறோம். அது எதுலனா பரிசுத்தத்தில். சரி, இங்கே 2 பேர் எல்லாருக்கும் தெரிஞ்ச சம்பவம் தான். லூக்கா எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரம் 9வது வசனம். இது ரொம்ப பெரிய மிஸ்டேக். இன்றைக்கி நம்ம சபையில் பொதுவாக கிறிஸ்தவத்திலேயே இது ஒரு முட்டுக்கட்டையாக இருக்குது. அன்றியும் தங்களை நீதிமான்கள் என்று எண்ணி மற்றவர்களை அற்பமாக எண்ணின சிலரை குறித்து அவர் ஒரு உவமையை சொன்னார். அடுத்த வசனங்கா. 2 மனுஷர் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்துக்கு போனார்கள். ஒருவன் பரிசேயன், மற்றவன் ஆயக்காரன். பரிசேயன் என்று, தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் மற்ற மனுஷரை போலவும் இந்த ஆயக்காரனை போலவும் இராததால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன், சம்பாதியத்திலெல்லாம் தசமபாகம் செலுத்தி வருகிறேன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான். 13. ஆயக்காரன் தூரத்திலே நின்று தன் கண்களையும் வானத்துக்கும் ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பில் அடித்து கொண்டு, தேவனே, பாவியாக என் மேல் கிருபையாயிரும் என்றான். அவனல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா? இங்கே 2 பேர் ஆண்டவர் மென்ஷன் பண்ணுறாரு. இன்றைக்கி நமக்கு பொதுவாகவே எல்லாருக்குமே தான், நான் என்னன்னு தான் சொல்கிறேன், நான் அதில் விதிவிலக்கு இல்லை. சபைக்கு ஞானஸ்நானம் எடுத்துட்டோம், பரிசுத்தாவியை பெற்றோம், எல்லாமே பெற்றோம், ஊழியம் கூட செய்கிறோம். பரிசுத்தம் சொல்கிறோம், அது என்னன்னு எனக்கு விளங்கலை. பரிசுத்தம் என்ன நினச்சின்னு இருக்கீங்க? உங்களுக்கு தெரிஞ்ச சொல்லுங்களேன். பரிசுத்தம்னா என்னங்க? நீ சரிங்க. பரிசுத்தம்னா நம்ம நினச்சின்னு இருக்கோம், நம்ம பரிசுத்தமாக நின்றுட்டா எல்லாமே நீட்டு. ஏன்னா நான் ஃபஸ்ட்டே சொன்னேன், நம்மளுடைய அறிவு குறை உள்ளது. நம்மளுடைய அறிவில் நம்ம யோசிச்சனா மற்றவங்களில் இந்த உலகத்தில் யாருமே நம்மளுக்கு என்ன பாவி தான், நான் தான் பரிசுத்தவான். அவங்க என்ன பண்ணாலும் நம்ம என்ன நினைப்போம்? எப்பயுமே நம்ம உணர்வடைய மாட்டோம். ஏன்னா நம்ம அறிவு குறை உள்ளது. இது மனுஷனுடைய அறிவு குறை உள்ளது தான். ஆனால் வேதத்தை தெளிவாக சொல்லுது, நம்மள பரிசுத்தமாக ஆகிறது. நானே உங்களை பரிசுத்தப்படுத்துகிற கர்த்தர் என்று லேவியாரகம் புஸ்தகத்தில் ஆண்டவர் எழுதி வச்சிருக்காரு. அப்போ நம்மளால் முட்டி மோதினாலும் பரிசுத்தமாக இருக்க முடியாதுன்னு நான் சொல்ல, ட்ரை பண்ண முடியும். அதுக்கு ஆண்டவர் உதவி செய்வார், அவர் தான் நம்மளை பரிசுத்தப்படுத்துவார். ஆனால் இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் என்ன நடக்குதுன்னா, இன்றைக்கி மேஜராக ஒரு கூட்டம் பரிசுத்தம், நாங்கள் இவங்கெல்லாம் பாவி. அந்த வசனம் என்ன ரொம்ப தொட்டுது. அநியாயக்காரர், விபச்சாரக்காரர். ஆண்டவரே சொல்கிறாரு பரிசேயனை பார்த்து, உனக்கு முன்னாடி விபச்சாரக்காரரும் அநியாயக்காரரும் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பாங்க, நீங்கள் பிரவேசிக்க மாட்டீங்கன்னு. அல்லேலூயா. அப்படியாப்பட்ட தேவன் அவர். ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம்? அப்படியாப்பட்ட தேவன் அவர் பாவியை நேசிக்கிறவர், பாவியை மன திரும்ப அழைக்க வந்தவர். ஏன் நம்ம மட்டும் பரிசுத்தம், நம்ம தான் பரிசுத்தம் அப்படி இதுவாக சொல்ல, தாழ்மையாக தான். நம்ம பரிசுத்தம், நம்ம பரிசுத்தமாக இருக்கோம். அவன் பாவம் செஞ்சானா, ஒருத்தன் குடித்தானா, நம்ம நண்பரே குடித்தாலும் என்ன சொல்லுவோம்? ஏய் அவன் குடிகாரன், அவன்லாம் பேசாத, அவன்லாம் நம்மளை எதாவது பேசிடுவான், ஏதாவது நம்மளை எதாவது பண்ணுருவான், ஏதாவது ஒன்று சொல்லி நம்ம என்ன பண்ணுவோம்? டாப்பிக்கை திருப்பிட்டு பாவிக்கு போயிட்டு நம்ம ரட்சிப்பை சொல்லணும்.
அதுக்கு தான் நம்ம ஆண்டவர் ஏற்படுத்தி வச்சிருக்காரு. அற்பமாக எண்ணாதவர் அவர், அற்பமாக எண்ணப்பட்டவருடைய வாழ்க்கையை மாற்றினவர், நம்மளை மற்றவங்களை அற்பமாக எண்ணாதபடி இருன்னு சொன்னவர். நம்ம என்ன பண்ணுறோம்? இப்போ உல்ட்டா பண்ணின்னு இருக்கோம். என்ன பண்ணுறோம்? குடிகாரனை பார்த்தா நம்ம என்ன சொல்கிறோம்? இந்த குடிகாரன் எவனா வீட்டான கத்தின்னு தானே, இந்த குடிகாரன் எப்போ சாவான், இப்படியே ஆண்டவர் சொன்னார். இல்லை தெரியல எனக்கும் தெரியல, இப்படியே ஆண்டவர் சொன்னார். உன்னை நேசிக்கிறது போல பிறனையும் நேசின்னு தான் ஆண்டவர் சொன்னார். அப்போ கண்டிப்பாக நிச்சயமாக நம்ம பரிசுத்தத்தை பேஸ் பண்ணனா மற்றவங்கள ஈஸியாக அற்பமாக எண்ணுவோம். நம்ம பரிசுத்தம் ஒன்றுமே இல்லை. பாவியாக என் மேல் கிருபையாக இருங்கன்னு சொன்னாவே நம்ம பரிசுத்தமாகிடுவோம். அது அந்த பரிசீலனுக்கு தெரியல. ஆனால் இந்த ஆயக்காரனுக்கு நல்லா தெரிஞ்சது. பாவியை தான் தேவன் நேசிப்பார், பாவிகளுக்கு செவி கொடுப்பார், பாவிகளை மனத்திரும்படி அழைக்க வந்தார். பரிசுத்தமாக இருக்குன்னு சொல்லிட்டு அவன் பெருமையில் விழுந்துட்டான். பிசாசு லூசிபரும் பெருமையில் தான் விழுந்தான். ஆனால் நம்ம ஒருபோதும் பரிசுத்தத்தை வச்சு மற்றவங்களை கம்பேர் பண்ணி அற்பமாக என்றது தயவுசெய்து வேணாங்க. தாழ்மையான வேண்டுகோள். ஓகேங்களா? ரெண்டாவது, ரொம்ப வித்தியாசமான டாபிக் ஆண்டவர் எனக்கு திடீர்னு சொன்னார். லூக்கா 10:31 வாசிங்களேன். எனக்கு உண்மையிலே தோணல, இதெல்லாம் நான் எடுக்கலை. ஆனால் காலைல சொன்னோடனே பாஸ்டர் சொன்னோடனே நான் யோசிச்சுனே இருந்தேன். அப்பொழுது இது எல்லாருக்குமே தெரிஞ்ச கதை தாங்க. என்னது? நல்ல சமாரியன் சாப்டர். எல்லாருக்குமே நல்ல சமாரியன்னா இயேசு தெரிஞ்சிடும், நான் எதுவுமே சொல்ல. சூப்பர் தான். ஆனால் அங்கே 2 பேர் வராங்க, முக்கியமான ஆள். இஸ்ரவேலில் 2 பேர், பிரிக்க முடியாத அசைக்க முடியாத 2 பேர் வராங்க. ஏன்னா இவங்க 2 பேர் தான் தேவனுடைய காரியத்தை நடத்துகிறவங்க. ஒன்று ஆசாரியன், இன்னொன்று லேவி. லேவியன் வந்து கர்த்தருடைய பணிவுடைய ஊழியம் செய்கிறவன். ஆடு அடித்தாங்கன்னா இவர் தோல் உரிச்சு கொடுப்பாரு, ஆசாரியன் பலி செலுத்துவார். தட்டு மூட்டை எல்லாத்தையும் கழுவும் பண்ணுறது, க்ளீன் பண்ணுறது எல்லாம் லேவியருடைய வேலை. ஆனால் இந்த லேவியர் வந்து ஆசாரியன் இஸ்ரவேலையே நடத்துகிறவர். எதுவாக இருந்தாலும் இங்கே வந்து கேட்பாங்க. யார்? போருக்கு போகிறதா இருந்தாலும் வந்து நாங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்குறோம், போருக்கு போகலாமா வேணாமா, யார்கிட்ட விசாரிப்பாங்க? ஆசாரியன்ட்ட தான் வந்து விசாரிப்பாங்க. ஆனால் அப்படியாப்பட்ட ஆசாரியனும் சரி லேவியனும் சரி தற்செயலாக அந்த சைடு போகிறாங்க. எப்படியாப்பட்ட இவங்க நிலைமையிலேருந்து வந்தன்னு ஒன்ஸ் நம்ம அவங்க நினைக்கல. ஆனால் நம்ம நினைக்கணும். எகிப்தில் எப்படி இருந்தாங்க அவங்க? ரொம்ப கேவலமாக, சொல்ல முடியாத அடிமை. தன் ஜீவனையே கசப்பாக்குனா பார்வோன். என்னது? வாழவே முடியல, தேவையில்லப்பா செத்துலாம் போல், அப்படி தான் அவ்வளோ டைட்டாக ஒடுக்குனான். அப்படியாப்பட்ட ஒரு அற்பமான வாழ்க்கை இஸ்ரவேலர்கள் வந்து எகிப்தில் வாழ்ந்தாங்க. ஆனால் என்ன பண்ணார் தேவன்? அற்பமாக என்னப்பட்ட அவங்கள தான் அதிசயமாக விடுதலையாக்குனார். 10 வாதை யாருக்கு நடந்தது? சொந்த ஜனத்துக்கு ஆண்டவர் 10 வாதை செய்கிறாருங்க. செங்கடலை பழக்கிறாரு, இன்றைக்கு வரைக்கும் வரலாறு இருக்குது. யோர்தானை பின்னிட்டு நிறுத்துறாரு, எரிகோ உடைக்கிறாரு, யுத்தங்களை செஞ்சு 7 ஜாதியை ஓட விடுறாரு. கிங்கு வேணும்போது கிங்கு தராரு, நியாயாதிபதிகள் வேணும்போது நியாயாதிபதிகள் தராரு, நியாயப்பிரமாணத்தை தராரு, தேவ ஆராதனை தராரு, பரிசுத்தத்தை தராரு, தேவாலயத்தை தராரு, ஆசாரிப்பு கூடாரத்தை தராரு. எல்லாத்தையும் பெற்ற இந்த இஸ்ரவேலர்கள் ஆசாரியன் லேவியன் என்ன பண்ணிட்டான்? மற்றவர்களே அற்பமாக என்ன? நம்ம ஒருபோதும், நம்மளுக்கு எல்லாமே வரும், நம்ம வரலன்னு சொல்ல, ஆனால் நமக்கு எல்லாம் வரும்போது ஃபஸ்ட்டு பரிசுத்தத்தை வச்சு நம்ம யாரையும் என்ன பண்ணுறக்கூடாது, எடை போட்டு. ஏன்னா இன்றைக்கி நிற்கிறவன் நாளைக்கு வேந்துருவான். நிற்கிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்க கடவுள் என்று கடவுள் சொல்கிறாரு. அப்படி இருக்கும்போது இவனுங்க ஒரு அடிமைத்தனத்துலேருந்து வந்ததை நினைக்கல. இதுதான் பெரிய பேக் ட்ராப் அவங்களுக்கு. நம்மளும் எப்படியாப்பட்ட நிலைமையிலேருந்து நம்மளை ஆண்டவர் ரட்சித்தாருன்னு ஒவ்வொரு நாளும் நினைக்கணும். பாவத்திலேருந்து தான் நம்மளை ரட்சித்தார். நம்ம ஒன்றும் பரிசுத்தத்துலேருந்து ரட்சிக்கப்படலையே. நம்மளும் பாவி தான், பாவியான நம்மளை தான் தொட்டார். ஏதோ ஒரு கொடுமையான பாவத்தில் இருக்கிற நம்மளை தேவன் தொட்டு ரட்சித்தார்ல. அவன் செஞ்ச பாவத்தை நானும் முன்னாடி செஞ்சிருந்தேன். எனக்கு ஏசு யாருன்னு தெரிஞ்சிச்சு, ஏசு என் ரட்சகர்னு தெரிஞ்சிச்சு, ஏசு என் கடவுள்னு தெரிஞ்சிச்சு, ஏசு எனக்காக பலியானார் தெரிஞ்சிச்சு. ஆனால் நான் அந்த பாவத்திலேருந்து மன்னிக்கப்பட்ட நீதிமானாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். அவனும் மாறுவாள. ஆனால் அவங்க இந்த ஆசாரியனும் லேவியனும் நினைக்கல. யார் அவனுடைய வேலை தான் முக்கியம்னு நினச்சான். அதை போய் தொட்டால் நான் தீட்டாயிடுவேன். இப்போ நேராக போகிறேன், நான் பலி செலுத்தத்துக்கு போகிறேன். பலி செலுத்தும் போது பிரமாணமே இருக்குது லேவியர் ஆகமத்தில், சொந்த பசங்களே செத்தா கூட போய் தொடக்கூடாது. பிரதான ஆசாரியன் போய் தொடக்கூடாது, தூரத்தில் இருந்தால் அழுவணும். அப்படியே எல்லாமே பண்ணுறோம், அவங்களே அவங்க வீட்டாரே எல்லாம் பண்ணுவாங்க. லேவியர் அப்படி தான், பரிசுத்தமானதை தான் தொடணும். அது அசுத்தமானது. அவன் சாவ கூட இல்லையே, குத்துயிராக தானே இருக்கான், போயிருந்தால் காப்பாற்றிருக்கலாமே. ஆனால் தங்களுடைய வேலை நிமித்தம், தங்களுடைய வருமானத்தை நிமித்தம் மற்றவங்கள
கேவலமாக நம்ம எப்பயுமே நினைக்கக்கூடாது. நம்மளுக்கு இன்றைக்கி வருமானம் வரும், நாளைக்கு இன்றைக்கி அவங்க வருமானம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் கண்டிப்பாக நிச்சயமாக சொல்கிறேன், ஆண்டவர் யாரையும் அப்படி கடைசி வரைக்க மாட்டார். எல்லாரையும் ஒரு நாள் கண்டிப்பாக மாற்றுவார். அல்லேலூயா. அதனால் நம்ம வருமானத்தை வச்சு யாரையும் நம்ம அற்பமாக எண்ணாதீங்க, நானும் எண்ண மாட்டேன். மூன்றாவது, எல்லாருக்குமே தெரிஞ்சது சப்ஜெக்ட் இது. நியாயாதிபதிகள் புஸ்தகம் 11வது அதிகாரம். எப்தா என்ற நியாயாதிபதி. அல்லேலூயா. 11வது அதிகாரம் 1வது வசனம். கீலேத்தனாகிய எப்தா, பலத்த பராக்கிரமசாலி. இன்ட்ரோ பயங்கரம். அவன் பரஸ்திரியின் குமாரன். கிலியாத் அவனை பெற்றான். ஓகே, அடுத்த வசனம். கிலியாத்தின் மனைவியும் அவனுக்கு குமாரர்களை பெற்றாள். அவர் மனைவி பெற்ற குமாரர் பெரியவர்களான போது பின்பு அவர்கள் எப்தாவை நோக்கி, உனக்கு எங்கள் தகப்பன் வீட்டில் உனக்கு சுதந்திரம் இல்லை. இது எவ்வளோ பெரிய குடும்பம் தெரியுங்களா? நம்மளுடைய தேவன் அற்பமாக எண்ணாதவர். இஸ்ரவேலில் ஒரு அடிமை இருந்தாவே அவனே 6 நாள் தான் வேலை செய்யணும். 7ஆம் நாள் அவனும் சரி, அந்த அடிமையோட புள்ளியும் சரி, இஸ்ரவேலனும் சரி, ஆசாரியனும் யாராக இருந்தாலுமே 7ஆவது நாளில் வேலை செய்யக்கூடாது. யார்? அடிமை. இவன் இஸ்ரவேலர் சுயாதீன. ஆனால் 2 பேருக்குமே ஒரே லா தான். அல்லேலூயா. 2 பேருக்குமே ஒரே லா தான். ஆனால் அப்படியாப்பட்ட லாவை பெற்ற இந்த இஸ்ரவேலர்கள் என்ன பண்ணுறாங்க, என் அப்பா வீட்டில் உனக்கு சுதந்திரம் இல்லை. ஆக்சுவலாக அவன் சுதந்திரத்துக்குரியவன். ஏன்னா அம்மா தான் அடிமை, அப்பா ஒரு இஸ்ரவேலன். தரத்துக்கோசம், சொத்து தரத்துக்கோசம் இல்லை சொந்த பந்தம் என்ன பண்ணுவாங்க, நம்மளை அற்பமாக தான் எண்ணுவாங்க. ஆனால் இந்த கீலேத்தன எப்தா, அடுத்த வசனம் வாசிங்க. அப்பொழுது எப்தா ஓடி போய் அடுத்த வசனம். ஆமென். போதும். சில நாளைக்கு பின்பு அம்மோன் புத்திரர் இஸ்ரவேலி மேல் யுத்தம் பண்ணினார்கள். நம்ம மற்றவங்களை அற்பமாக என்னன்னா கண்டிப்பாக சொல்கிறேன், இல்லை இது சின்னது தான். நம்ம யார் அற்பமாக என்றமோ அவங்கக்கிட்ட கடவுள் நம்மளை கொண்டு போய் நிறுத்துவார். அல்லேலூயா. அது யாராக இருந்தாலும் சரி, நானாக இருந்தாலும் சரி, நம்மளாக இருந்தாலும் சரி. நம்ம ஒரு சில வேலையில் துணிகரமாக நினைவில் நம்ம என்ன நினச்சிருவோம், அற்பமாக நினச்சிருவோம். ஆனால் கடவுள் அற்பமாக எண்ணப்பட்டவங்ககிட்ட போயிட்டு நிற்க வைப்பார். அல்லேலூயா. ஏன்னா நம்மளுடைய தேவன் அப்படியாப்பட்ட தேவன் தான். நிச்சயமாக அப்படி தான் செய்வார். ஏன்னா அவர் யாரையுமே அற்பமாக எண்ண மாட்டார். நம்ம ஆரம்பத்துலேருந்து பார்த்துன்னு வரோம். அவர் பார்வையில் ஒரு காக்கா வந்தாலும் சரி, ஒரு பூவாக இருந்தாலும் சரி, அதையும் அற்பமாக எண்ணாதவர். மனுஷன் விசேஷமானவங்க. நம்மளை போல தான் அவங்களுக்கும் ரத்தம் ஓடுது, நம்மளை போல தான் நரம்பு, நம்மளை போல தான் எல்லாமே இருக்குது. மானமாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும், கோவம் எதுவாக இருந்தாலும் நம்மளை போல் அவங்களுக்கு இருக்குது. நம்ம அவங்கள அற்பமாக எண்ணும் போது என்ன ஆகும்? கடவுளுக்கு நமக்கு தெரியும், நம்ம இந்த சிஸ்டரை நான் அற்பமான்றது எனக்கு தெரியும், கடவுளுக்கு தெரியும். ஆனால் உங்களுக்கு தெரியாது. நான் முன்னாடி நல்லா சிரித்து பேசின்னு இருக்கிறேன், புரிதுங்களா? ஆனால் எனக்கு தெரியாது. ஆனால் உங்களுக்கு தெரிய வரும்போது நீங்கள் கஷ்டப்பட்டு போயிடுவீங்க வேலைக்கு. அந்த பையன் வேலைக்கு ஆக மாட்டான், அப்போ நடிப்பாங்க அப்படி சொல்லிட்டு போயிடுவீங்க. ஆனால் நாட்கள் சில ஓடும், கண்டிப்பாக ஆண்டவர் உங்ககிட்ட கொண்டு வந்து என்ன நிறுத்துவார். நிற்க வச்சு என்ன சொல்லுவார், இவங்கள தானே நீ கேவலமாக நினச்ச, இவங்கள தானே நீ அற்பமாக நினச்ச, இவங்க மூலயமா தான் இந்த காரியம் நடக்கும். அல்லேலூயா. அப்படியாப்பட்ட அற்புதம் செய்கிறவர் தான் அவர். கண்டிப்பாக செய்வார், அந்த மாதிரி தான் செய்வார். அதனால் நம்ம யாரையும் பொதுவாக அற்பமாக நம்ம என்றதை நிறுத்திடலாம் தயவு செய்து. ஏன்னா நம்ம ஆராதிக்கிற தேவன் அவர் அற்பமாக எண்ணாதவர். அல்லேலூயா. அவர் அற்பமாக எண்ணப்பட்டவர்களையும் முற்பிதாக்களையும் அற்புதமாக, ஆனந்தமாக, ஆச்சரியமாக நம்மையும் தெரிந்து கொண்டார். அது மாத்திரம் இல்லை, நம்மளையும் அவரை போல் மாறத்துக்கு தான் நம்மளை தெரிஞ்சு கொண்டார். அவரை போல் நம்ம மற்றவங்கள அற்பமாக எண்ணக்கூடாது. ஹல்லேலூயா. நம்ம பரிசுத்தத்திலையும் மற்றவங்கள அற்பமாக எண்ணக்கூடாது. நமக்கு வருமானத்துலேயும் மற்றவங்கள அற்பமாக எண்ணக்கூடாது. மற்றது நம்ம சொந்தக்காரங்க, இது சொந்த பந்தங்க, சொந்த தம்பிங்க, சொந்த அண்ணனுங்க என்ன பண்ணுறானுங்க, எப்தாவை நீ எங்களுக்கெல்லாம் தேவையில்லை, நீ கிளம்பு, நாங்கள் பார்த்துக்குறோம், நீ கொஞ்ச நாள் விட்டா இங்கே டேரா போட்டு
எங்கள் சொத்தில் வந்து நாங்களே ஆல்ரெடி நிறைய பசங்க, எங்களுக்கே சொத்து கிடைக்குமா இல்லையான்னு தெரில, நீயும் வந்துட்டேன்னா உனக்கு ஒரு பங்கு கொடுக்கணும், ஆனால் நீ கிளம்பிடுன்னு சொல்லுவாங்க. ஆனால் ஆண்டவர் பார்த்தாரு. சில நாளைக்கு பின்பு அம்மோன் புத்திரர் இஸ்ரவேலின் மேல் யுத்தம் பண்ணினார்கள். இது தற்செயலாக நடந்ததா? கண்டிப்பாக இல்லை. யார் அனுப்பிச்சா? கடவுள் தான் அனுப்பிச்சார். எங்கே கொடுக்கணுமோ, எங்கே தட்டணுமோ கண்டிப்பாக நம்ம கடவுளுக்கு, ஆண்டவருக்கு தெரியும். தட்டி அங்கே கூப்பிட்டு வருவார். அடுத்த வருஷம் வாசிப்போம். அல்லேலூயா. வெயிட் பண்ணுங்க பிரதர். 7வது வசனம் சிஸ்டர் முடிஞ்சிச்சு. அதற்கு எப்தா கீலேயாத்தின் முற்பரை பார்த்து, நீங்கள் அல்லவா என்னை பகைத்து எங்கள் தகப்பன் வீட்டிலேருந்து துரத்தினவர்கள், இப்பொழுது உங்களுக்கு ஆபத்து நேரிட்டிருக்கிற சமயத்தில் நீங்கள் ஏன் என்னிடத்தில் வருகிறீர்கள் என்றான் என்று இது ஒரு கடுமையான ஒரு பதிலாக தெரியும். ஆனால் கடுமையான பதில் இல்லை. அவர் அவங்களுக்காக போயிட்டு சண்டை போடுவார், ஜெயிப்பார். அற்பமாக எண்ணப்பட்டு தள்ளப்பட்ட சொந்த பந்தங்கள் மத்தியில் ஆண்டவர் நம்மளை கண்டிப்பாக உயர்த்தி வைப்பார். அதனால் தேவனுக்கு எப்பயுமே ஞாபகம் வச்சுங்க, தேவன் அற்பமாக யாரையுமே எண்ண மாட்டார். நம்மளும் கடவுள் அநேகரை அற்பமாக இருந்தவங்கள ஆச்சரியமாக, ஆனந்தமாக, கழிப்பாக மாற்றினார். நம்மையும் மாற்றினார். லைன் வைஸாக தான் வரேன். 3வது, அவர் நம்மக்கிட்ட எதிர்பார்க்கறது அவரை போல் நம்ம மாறணும். அதுக்கு தான் நம்ம அழைக்கப்பட்டிருக்கோம். சீசனாக ஆகணும், அவரை போல் ஆகணும். அப்போ அவரை போல் நம்ம மற்றவங்கள அற்பமாக எண்ணக்கூடாது. நம்ம பரிசுத்தத்தில் ஈக்குவல் வச்சு அற்பமான்றது, நம்முடைய வருமானத்தை ஈக்குவலாக வச்சு அற்பமான்றது, சொந்த பந்தங்களை ஈக்குவலாக வச்சு அற்பமான்றது, இது தேவனுக்கு பிடிக்காத ஒரு காரியம். சரி, எனக்கு நேரம் இல்லாத காரணத்தினால இந்த அற்பமாக எப்படி நம்ம மேற்கொள்ள முடியும்? நான் அதையும் கேட்டேன். ஆண்டவரே, நீங்கள் சொல்லிட்டீங்கப்பா, நன்றிப்பா. இந்த அற்பமாக எப்படிப்பா நான் மேற்கொள்ள முடியும்? எனக்கு அதுவும் நீங்கள் வசனம் தந்தீங்கன்னா நல்லாயிருக்கும்னு சொல்லி நான் ஜெபித்தின்னு இருக்கும்போது ஆண்டவர் வித்தியாசமாக ஒரு அனுபவத்தை எனக்கு தந்தார். நானே எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ரோமர் 5:5 சீக்கிரமாக வாசிங்க. எல்லாம் டிஸ்பிளே போடுங்க, நானே படிச்சிடறேன். இது நம்ம மற்றவங்களை அற்பமாக எண்ணாதபடிக்கு உதவி செய்கிற விஷயம். ஆண்டவர் நமக்கு உதவி பண்ணுறாரு. அந்த விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம். மேலும் நம்மளுக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அதில் போதும். தேவனுடைய அன்பு இருந்தால் போதும். நம்ம யாரையும் என்ன பண்ண மாட்டோம், கண்டிப்பாக அற்பமாக பார்க்க மாட்டோம். ஏன்னா அன்பு சகலத்தையும் தாங்கும், அன்பு சகலத்தையும் சகிக்கும், அன்பு சகலத்தையும் எல்லாத்தையுமே தாங்கும். ஏன்னா இந்த அன்பு இருந்தால் தான் மற்றவங்களை நம்ம அற்பமாக பார்க்க முடியாது. ஆண்டவர் சொல்லிட்டாரு, அற்பமாக பார்க்காதம்மா, அற்பமாக பார்க்காதப்பான்னு. ஆனால் அதுக்கு அவர் தான் உதவி செய்கிறாரு. அவருடைய ஆவியானவர் தினந்தோறும் நம்ம ஆவியில் நிரம்பும் போது அவருடைய அன்பு நம்மளுடைய இருதயங்களில் ஊற்றப்படும். உண்மையிலே அவருடைய அன்பு நம்மளுடைய இருதயத்தில் ஊற்றப்பட்டுச்சுன்னா தலைகீழ நின்னாலும் நம்ம யாரையும் அற்பமாக எண்ண மாட்டோம். ஏன்னா நமக்குள்ளே இருக்கிற கடவுள் அவர் யார்? மற்றவர்களை அற்பமாக எண்ணாதவர். நமக்குள்ளே இருந்துங்க மற்றவர்களை அற்பமாக எண்ண வைப்பாரா? வாய்ப்பே இல்லை. 2வது கலாத்தியர் 2:5 சீக்கிரம் போடுங்க. தேவனுடைய அன்பு இருந்தால் நம்ம யாரையும் அற்பமாக எண்ண மாட்டோம். 2:5 கண்ணி. கலாத்தியர் 3:5 ஏன் 5 நினைக்கிறாங்க நீ? கிறிஸ்துவே என்னில் பிழைத்திருக்கிறார், கிறிஸ்துவே என்னில் பிழைத்திருக்கிறார், சிலுவையில் அறையப்பட்டேன். படிங்க நீர். 20 வைங்க சீக்கிரங்க. 20 கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன். இன்னும் இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நல்லா பாருங்க, தேவ அன்பு நம்முடைய இருதயத்தில் ஊற்றப்பட்டால் நம்ம யாரையும் அற்பமாக பார்க்க மாட்டோம். 2வது, ஏசப்பா நமக்குள்ளே பிழைத்திருந்தா நம்ம யாரையும் அற்பமாக பார்க்க மாட்டோம். ஏன்னா நம்ம ஆண்டவர் யாரையும் அற்பமாக பார்க்க மாட்டார். 3வது, லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 1:30 நானே வாசிடுறேன். மரியாதை பார்த்து தேவதூதன் சொல்கிறாரு, கிருபை பெற்றவளே வாழ்க. ஓகேங்களா? நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? நம்ம எல்லாருக்கும் ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காரு? கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டிருக்கிறது உங்களால் உண்டானதல்ல, தேவனுடைய ஈவு. நம்ம எல்லாருமே கிருபை பெற்றிருக்கோம். அல்லேலூயா. அந்த கிருபை தந்தவர் மற்றவங்களை அற்பமாக இன்னொன்று கிருபை தரல. மற்றவங்களை அற்பமாக எண்ணக்கூடாதபடிக்கு மேற்கொள்ளும்படி உதவி செய்யும்படி தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய அன்பு, கிறிஸ்து நமக்குள்ளே பிழைத்திருக்கிறார் அந்த அனுபவம், 3வது கிருபை பெற்ற அந்த அனுபவம். இந்த 3மே இருந்தால் நம்ம ஹல்லேலூயா. அடுத்தது, தேவனுடைய காரியங்களையும் அற்பமாக எண்ணக்கூடாது. ஷார்ட்டாக முடிச்சிடுறேன். சிச்சையை அற்பமாக எண்ணாதீங்க.
நம்ம எப்பயுமே சிற்சியை என்ன பண்ணிடுறோம், அற்பமாக எண்ணிடுறோம். ஆனால் சிற்சியை அற்பமாக எண்ணக்கூடாது, கடிந்து கொள்ளதில் வெறுக்கவும் கூடாது. ஒரு நிமிஷம் அதான் இப்போலாம் நான் உணர்றேன். முன்னாடிலாம் வந்து யார் பேசினாலும் அவங்க மாம்சத்துலேருந்து பேசுவாங்க நான் நினச்சிருக்கேன். ஆனால் கடவுள் வந்து நிறைய விஷயம் நிறைய பேர் மூலியமாக சொல்கிறத விட ஊழியக்காரர் மூலியமாக பேசுவார், வேதத்தின் மூலியமாக பேசுவார், நமக்கு நெருங்கின நல்லவங்க மூலியமாக பேசுவார். ஓகேங்களா? ஊழியக்காரர் மூலியமாக பேசும்போது சிச்சையை வந்து நம்ம அற்பமாக எண்ணக்கூடாது. ஏன்னா அது கடவுள் தான் பேசுகிறாரு. அதேமாரி நம்மளுடைய பைபிள் நம்ம டெய்லி ரீடிங் பண்ணோன்னா நம்ம வேதம் நம்ம கூட சம்பாஷிக்கும், பேசும். அதை நம்ம உணர்வோம், ஃபீல் பண்ணுவோம். அப்போ மூணாவது, நம்மளுடைய என்ன சொல்கிறது, நல்ல நண்பர்கள், நல்ல உறவுகளை கொண்டு கர்த்தர் பேசுவார். அப்போ அவருடைய சிச்சையை நம்ம அற்பமாக எண்ணக்கூடாது, அவருடைய சிச்சையை நம்ம அற்பமாக எண்ணக்கூடாது. அடுத்தது 1 தெசலோனிக்கர் 5:20. எல்லாருக்கும் வர தீர்க்க தரிசனத்தை நம்ம என்ன நினச்சிருவோம், ஒருத்தங்க தீர்க்க தரிசனத்தை நம்புவாங்க, ஒருத்தங்க தீர்க்க தரிசனத்தை அடா போடா இவர் சொல்லிட்டு போவார், வேறு வேலை இல்லை. தீர்க்க தரிசனங்களை அற்பமாக எண்ணாதிருங்கள். கடவுள் சொல்கிறது என்னது, தீர்க்க தரிசனம். நம்ம வாழ்க்கையில் நடக்க போகிறத முன்னாடியே சொல்கிறது தான் தீர்க்க தரிசனம். ஆனால் ஒருத்தவங்க அதை பிலீவ் பண்ண மாட்டாங்க, விசுவாசிக்க மாட்டாங்க, அதை நம்பவும் மாட்டாங்க, அதை தள்ளி விட்டுருவாங்க, அதை அற்பமாக எண்ணுவாங்க. ஏன்னா இப்போ நடக்கிற சூழ்நிலையை வச்சு அவங்க கணக்கு போட்டுருவாங்க. பின்னாட்களில் அது எப்படி நடக்கும்னா, யோசேப்புக்கு சொல்லப்பட்டபடியே அவர் அடிமையாக இருந்து அரசன் ஆனார். அதேமாரி அநேக தீர்க்க தரிசனங்கள் எப்பயோ சொன்னது எல்லாமே நிறைவேறிச்சு. இன்றைக்கும் பூமிக்குரிய இந்த உலகத்துக்குரிய தீர்க்க தரிசனம் நம்ம பரிசுத்த வேதாகமத்தில் இருக்குது. அது அனுதினமும் ஒவ்வொரு வருடமும் நிறைவேறி கொண்டு வருது. ஆண்டவர் சொன்ன விசேஷ தீர்க்க தரிசனம் அவர் திரும்ப வருவார், அதுவும் நிறைவேறும். அல்லேலூயா. அதனால் தீர்க்க தரிசனங்கள் என்றைக்கும் அற்பமாக எண்ணாதீங்க. நம்மளுடைய இயேசு ஆண்டவர் யாரையும் அற்பமாக எண்ண மாட்டார், மற்றவங்கள அற்பமாக எண்ண விடவும் மாட்டார். அற்பமாக இல்லாதபடிக்கு நமக்கு உதவி செய்கிறாரு, மற்றவங்களை அற்பமாக எண்ணாதபடிக்கு நமக்கு அவருடைய அன்பை கொடுத்துருக்காரு, அவரே நமக்குள்ளே பிழைத்திருக்கிறாரு, அவருடைய கிருபை நமக்குள்ளே இருக்குது. அதனால் நம்ம யாரையும் மற்றவங்கள அற்பமாக எண்ணாதபடிக்கு இருக்க தேவன் தாமே நம்மளை உதவி செய்வார், ஆசீர்வதிப்பாராக. இந்த வார்த்தையை தேவன் தந்ததுக்காக தேவனுக்கு கூடான கூடிய நன்றி.